ஸோ இன்னைக்கு டேட்ல ஐஃபோனை சாம்சங்கான ஒரு பீட் போய்கிட்டே இருக்கு இந்த பேட்டர். அதனால இவங்க 2 பேர் லான்ச் பண்ணதுலயே அவங்களுடைய அந்த ஸ்மாலஸ்ட் வெர்ஷனை இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இது குவிக்கஸ்ட் ரிவ்யூ தான். ஈஸியா சொல்லிடுறேன் எந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ன்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 16 vs சாம்சங் கேலக்ஸியோட லேட்டஸ்ட் S25. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் கைஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் போனுமே தரமான ஸ்மார்ட் போன் நான் சொல்லுவேன். ஏன்னா காம்பாக்டா இந்த ஜெனரேஷன்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வரதே இல்ல. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பல்கியா. பட் இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸுமே பிரைஸுமே அதிகம், பட் சைஸ் ரொம்ப சின்னது கைஸ். இந்த வாட்டி வந்து டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் போனுமே வந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸியோட S25 வந்து பாத்துடலாம். இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா S24 மாதிரி அப்டே காப்பி தான். இதுதான் ரெண்டுமே சேம் தான், உங்களுக்கு பார்த்து தெரியும். பட் இந்த வாட்டி வெயிட் குறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. பட் டிசைன் வைஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு வந்து கிளாஸ் தான். அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ரொம்ப பிரீமியமாவே இருக்கு. இந்த வாட்டி ஐபோன் 16 வந்து டிசைனை மாத்திரன்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. பட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஐபோன் 16 எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, 15 சூப்பரா தான் இருக்கு, எதுக்கு இந்த டிசைனை மாத்துனாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஒரு டீக்ரேடாவா இருக்குன்னு நான் சொல்லுவேன். வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் உண்மை. உங்களுக்கு எந்த பிடிக்கும்ன்றத மறக்காம சொல்லுங்க. இது ஐபோன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆக்ஷன் பட்டன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கு, நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்கல. ஒருவேளை உங்களுக்கு என்ன அது ஓகேன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. டிசைன் வந்து உங்க சாய்ஸாவே விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே. டிஸ்பிளே வைஸ் போத் டிஸ்பிளேஸ் ஆர் குட். ரெண்டுமே OLED பேனல் தான். இங்க வந்து சாம்சங் கேலக்ஸில உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.2 இன்ச், ரொம்ப பெருசு கிடையாது. ஆப்பிள் விட 1 இன்ச் பெருசு. பட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, நல்லா இருக்கு. பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 16ல உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு OLED பேனல் கொடுத்திருக்காங்க. 6.1 இன்ச்சுக்கான OLED பேனல் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா போத் டிஸ்பிளேஸ் ஆர் குட் ஃபார் மீடியா கன்சப்ஷன். கண்டிப்பா 2 டிஸ்பிளேவும் மீடியாக்கு தரமான போன் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல ரெண்டுமே ஓகேடா, எதுரா பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு இருக்குல்ல, ஸ்மூத்னு ஒன்னு இருக்குது. கண்டிப்பா கேலக்ஸி இங்க வின் பண்றாங்க ஈஸியா டிஸ்பிளேல. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் 1:120 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாவே உங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஐபோன்ல வெறும் 60Hz தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய பட்ஜெட்டுக்கு இந்த சின்ன 60Hz கொடுத்தது எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பட் ஐபோன்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல அது கிடையாது. பட் போத் டிஸ்பிளேஸ் ஆர் ஃபுல் HD அண்ட் இன்க்ளூடிங் 2 டிஸ்பிளே சப்போர்ட், HDR சப்போர்ட் இருக்கு. டெஃபினட்டா சாம்சங்லயும் HDR சப்போர்ட் இருக்கு. மல்டிமீடியா கன்செப்ட் 2 phones are good. டே டு டே லைஃப்ல 2 ஸ்மார்ட் போன்ஸ் குட், பட் ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட். அண்ட் கண்டிப்பா டெஃபினெட்லி ஐ கோ வித் சாம்சங் கேலக்ஸியோட S25. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்க்குமே ஒரு முக்கியமான விஷயம். பட் இந்த பட்ஜெட்ல இந்த பிரைஸுக்கு 2 ஸ்மார்ட் போனுமே தரமான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கேமிங் போன்ஸ் கிடையாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா சாம்சங் கேலக்ஸியோட லேட்டஸ்ட் ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சாம்சங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குன்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்னாப் டிராகனோட 8 சிப். ஏன்னா எப்பயுமே எக்ஸினோஸ் லான்ச் பண்ணி போர் அடிப்பாங்க. பட் இந்த வாட்டி 8 லைட் கொடுத்துருக்குது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர். அதுவும் கேலக்ஸிக்காகவே கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். கண்டிப்பா கிளாக் ஸ்பீடுமே இங்க சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க ஐபோன் 16ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். கண்டிப்பா 2 ஸ்மார்ட் போன்ஸோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் உங்களுக்கு ஷோ பண்றேன். எது பெஸ்ட்னு பாருங்க. ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கு. பட் கேமிங்காக 2 ஸ்மார்ட் போன்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் போன் காம்பாக்டான சின்ன டிஸ்பிளே. கண்டிப்பா பேட்டரியுமே சின்னது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேசிட்டு இருக்கும் போது அப்படியே பேட்டரியுமே பேசிடலாம். 2 ஸ்மார்ட் போனுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S25ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு இந்த பேட்டரி எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஓகே கிடையாது, ஓகே அவ்வளவுதான். பட் இங்க ஆப்பிள்ல வந்து கிட்டத்தட்ட 3500 மில்லி ஆம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 3561 சம்திங் கொடுத்துருக்காங்க. பட் போத் டிஸ்பிளேஸ்மே சின்னதா இருக்கிறதுனால பெரிய கன்சப்ஷன் இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேட்டரி அது வந்து பேட்டரி ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 6 hours கண்டிப்பா இருக்கும். பட் சாம்சங் ஏன்டா இது கூட கம்பேர் பண்ணும்போது அதே ஈக்குவல் வரும் நீங்க சொன்னீங்கன்னா, இதுலயும் பாத்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துக்கிறதுனால பேட்டரி கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் எனக்கு தெரிஞ்சு
சேமாக தான். பேட்டரி வைஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ரெண்டுமே பேட்டரியில் ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்க்கான சார்ஜ் வைட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுத்துக்குமே பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 18 வாட்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக போத் ஃபோன்ஸுமே சேம் ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வயசில் ஸோ பேட்டரி ரெண்டுமே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமரா. ஸோ கேமரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த மொபைல்ஸ். ஸோ முக்கியமாக கேமரானாவே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று ஆப்பிள் இல்லைன்னா சாம்சங். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பெஸ்ட் சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பட் S24லேருந்து S25க்கு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஒரு சேம் ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா ரிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. சாம்சங் S25ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடும் ஸோ 10x டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க 10 MP. ஸோ இந்த பக்கம் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், பிரைமரி 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஐஃபோனில் 2x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். பட் இங்கே வந்து சாம்சங்கில் 3x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஒரு அட்வான்டேஜ். பட் போத் ஃபோன்ஸ் செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆர் வெரி வெரி குட். செல்ஃபீஸ் கேன் ஷூட் 12 MP அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே 4Kல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிக்சர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சம்டைம்ஸ் ஆப்பிள் பெட்டரா பண்ணுது, சம்டைம்ஸ் சாம்சங் பெட்டர் பண்ணுது. ஸோ டே லைட்ல ஐபோனுடைய போட்டோஸ் எல்லாமே டீடைலா இருக்கு ஜூம் பண்ணும்போது கூட. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரா எது ப்ரோ பெஸ்ட்னு கேட்டா ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே ஐ திங்க் பெஸ்ட் கேமரா வைஸ் வெரி சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது எல்லாமே பேசியாச்சு இப்போ ஹார்ட்வேர் வைஸ். பட் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு One UI தான் பிடிக்கும்னா கண்டிப்பாக சாம்சங் தான். ஏன்னா One UI வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். iOS நிறைய பேருக்கு ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ இங்கே iOS 18.3 இப்போ லேட்டஸ்ட் வந்துருக்கு. இங்கே One UI 7.0 வந்துருக்கு. இது கூடவே அவங்களுடைய ஓன் ஏஐ இன்டெலிஜென்ஸுமே கண்டிப்பாக இருக்குது. இங்கே ஆப்பிளில் ஏஐ இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக 16லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் கேலக்ஸி ஏஐ தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அவங்களோட ஏஐ பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டெக் வியூவர்ஸாக உங்களுக்குமே தெரியும் கேலக்ஸியோட ஏஐ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரெண்டுத்துலையுமே சாம்சங்கோட ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஸோ ஓகே, இப்போ ஓவராலாக எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஐஃபோனில் 16 வாங்க போகிறவங்க யாராக இருக்கலாம்னா ஒருவேளை 12 சீரிஸ் 13 சீரிஸ் 14 சீரிஸ் வச்சிருக்கிறவங்க டெஃபினட்டாக யூ கோ வித் 16. பட் 15 சீரிஸ் வச்சிருக்கவங்க டோன்ட் கோ வித் 16. பட் இந்த வாட்டி சாம்சங்கில் நிறைய பேர் S22 S23 வச்சிருக்கவங்க கண்டிப்பாக S25 அப்டேட் பண்ணலாம். பட் S24 வச்சிருக்கவங்க S25 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஸோ அவ்வளோ பெரிய அப்கிரேட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே. பட் டிசைன் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச், மற்றபடி எதுவுமே கிடையாது. பட் சாம்சங்கில் அதே டிசைன் தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கம்பேரிஷன் ஒன்று இருக்குல்ல. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாம்சங்குடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 81,000 ரூபாய். பட் ஆப்பிளோட ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் 128 GB உங்களுக்கு 75,000 ரூபாய் கிட்டத்தட்ட கிடைக்குது. பட் இதில் கிடைக்க போது சாம்சங்கில் 256 80,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ போத் ஃபோன்ஸ் ஆர் 256 சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் என்னுடைய குவிக்கஸ்ட் ரிவ்யூ. ஸோ நீங்கள் ஒருவேளை எந்த பிராண்ட் பிடிக்கும், எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.